அம்மா மீன் போடுறாங்க. கொதிக்குது நல்லா குழம்பு. இது மஞ்சாத்தூள். அதுதான் கார மீன் எப்படி இருக்குது, முண்டக்கடை கிழிச்சி எப்படி இருக்குது, காணாங்காய்த்தியம் இருக்குது பாருங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது காணாங்காய்த்தியம். சரிம்மா ஆன்சரிங்களா சொல்லுங்க. இது குழம்பு ரெடி பண்றேன். அப்புறம் என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? மீன் சாட்டு மீன் குழம்பு. நம்ம வந்து குயிலாப்பாளையம் போனோம். அங்கே வந்து டெய்லியும் ஃபிஷ்ஷாக சாப்பிட்டோமா, சலிச்சிச்சு. இங்கே வந்து சாப்பிட்றதே இல்லை, விட்டுட்டோம். 5 நாள் கிட்ட மாமா வித் பட்டுக்கு வரல. அது ஒன்றுத்துலேயே அப்படியே டைம் கிடைக்கல. எடிட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நடுவில் இவங்க ரீல்ஸ் பண்றாங்களா, அந்த அக்கப்போர் வர தாக்க முடியல. அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு 6 நாள் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸர் இல்லை. ஓகே, இன்னைக்கு வந்து பட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க மீன். வெங்காயம் அரிஞ்சிச்சு, கண் எரியுது. இங்கே பாருங்க மீன் குழம்பு. என்னென்ன மீனுன்னு சொல்லிடுங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். செண்டா வர மீன், முண்டக்கண்ணு கிழிச்ச, பாறை மீன், பாறை மீன், பாறை மீனாச்சா, கார மீன், எத்தனை விதமான மீன் இருக்குது. சங்கர் மீன் இல்ல, சங்கரா மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சங்கரா மீன் இல்ல, சென்னா வர. அப்புறம் வந்து இன்னொரு மீன் ஒன்று இருக்குது, சூப்பர் மீன். அது எங்கடா காளா மீன் மாதிரியே இருக்குது. காளா மீனா? காளா மீன். இந்த மீன் எவ்வளோ? 150 ரூபா. அது 50 ரூபாய். 2 வகை, 2 கவர்ல வாங்கினாங்க 150 ரூபாய்க்கு. ஆனா இது நம்ம வந்து ஆரோவில் சைடு, பாண்டி சைடுலாம் எப்படி 500 மீன் இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தாராளமா 500க்கு தாராளமாவே வாங்கிட்டு போவீங்க. இதை வாங்கிடுவாங்க. பட் நம்ம ஊர்ல சான்ஸ் இல்ல. எனக்கு மீன் வாங்குறதுக்குன்னா எனக்கு பிடிக்காது. பட் இது ஆனா 150 ரூபா. எவ்வளவு மீன் இருக்குது? 150 ரூபாய். அதுக்காக பாண்டில இருந்து வழுதாவூர் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆமா, வழுதாவூர் வர்றதுக்கு எவ்வளவு காசு ஆகுது? 20 ரூபாய், வர 20 ரூபாய். வரணும்னா வரலாம், வந்து வாங்கிட்டு போலாம். அதுக்கு அவங்க எந்த நேரத்துக்கு வராங்க, இங்க எப்படி மீன் கிடைக்கும்? 29 மீன் கிடைக்காது. ஒரு டைம்ல தான் வருவாங்க 2-3 பேர். பட் பாண்டியில எந்த டைம் ஆனாலும் கிடைக்கும். ஒரு கூட மீன், ஒரு கூட காசு. ஆமா, இங்கெல்லாம் அப்படி இல்ல. ஒரு 2 பேரு 3 பேர் தான் வருவாங்க. அதுவும் ஈவினிங்லாம் வர மாட்டாங்க, ஆஃப்டர்நூன் வர மாட்டாங்க. அந்த காலையில ஒரு 10 மணி போல ஒரு 3 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். இந்த ஊர்ல அப்படிதான். கார மீன் எப்படி இருக்குது, முண்டக்கடை கிழிச்சி எப்படி இருக்குது, காணாங்காய்த்தியம் இருக்குது பாருங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது காணாங்காய்த்தியம். சரிம்மா ஆன்சரிங்களா? சொல்லுங்க. இது குழம்பு ரெடி பண்றேன். அப்புறம் என்ன மீன்? கண்ணை பாருங்க. பூண்டு எடுப்பட்டு முண்டக்கடை கிழிச்ச. ஓகே, நான் போய் குழம்பு தாளிக்கிறேன். அம்மா வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வைய. மறந்துட்டேன், அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். கடுகு, வெந்தயம், வடகம், வீட்டில் ரெடி பண்ண வடகம் காலி ஆயிடுச்சு. ஆமா, இது கடையில இருந்து வாங்கி வந்து கொட்டி வச்சிருக்கேன். பூண்டு, வெங்காயம். பூண்டு எப்படி பண்ணணும்னு கேட்டுக்க அம்மாவை. பூண்டு வெங்காயம் என்ன போட்டேன்? அம்மா வடகத்துல பூண்டு போடாதான்னாங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் வதங்க ஸ்டேஜில் பூண்டை போட்டு இது பண்ணணும்னு சொல்லுவாங்க அம்மா. இல்லைம்மா? வெங்காயம் பூண்டு ஒன்றா போட்டு செம்மையா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வாசனையா இருக்கும் குழம்பு. என் ஃபாலோ மெத்தட விடுங்க, அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். ஓ, ஃபாலோ மெத்தடா? என் மெத்தட ஃபாலோ பண்ணாக்கா நல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் குழம்பு
டேஸ்டா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பூண்டை வதக்கணுன்னாக்கா கடுகு வடகம் போட்டு பூண்டை போடணுமா, இல்லை கடுகு வடகம் வெங்காயம் வதங்கின ஸ்டேஜில் பூண்டை போடணுமா, நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் 1008 இடு சொல்லிட்டாங்க. 100 இடு கேட்டீங்க. வடவும் பூண்டு தான் போடணும்னு சொன்னாங்க கமெண்ட்லேயே. அப்போ கமெண்ட்ல கேட்காதீங்க, விடுங்க. நீங்கள் தெரியாத சொல்லிட்டீங்க, நாங்கள் கேட்டோம். எதுக்கு இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, இதில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அது வேற இது வேற. இது நார வை, அது வேற வை. அது நான் என்ன சொல்றது, அது சொல்றது வேற, இது சொல்றது வேற. இதை சொல்லிட்டாங்க இல்லை அவங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு வராங்க, நம்மளுக்கு பிடிச்சது நாம போடணும். என்ன சாப்பிட்ற அம்மா? மூஞ்சி காட்டு, இங்கே பாரு மூஞ்சி பாரு எப்படி ஆயிடுத்து பாரு. மூஞ்சி கொதறி வச்சு நான் என்ன பண்ணீங்க? பப்பளி பழம் சாப்பிட்டேன். பப்பளி பழம் சாப்பிடல, பப்பளி காய் பிடிச்சி கடிச்சு விட்டோம். பப்பளி காய் எதிர் வீட்டில் கொடுத்தாங்க போல, எங்களுக்கே தெரியாது. அவங்க கையில் கொடுத்தது எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ராஜண்ணா வீட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். சரி இது சாப்பிடக்கூடாது, 2 நாள் ஆகட்டும் பழகட்டும்னு சொல்லிட்டேன். இவன் வாய் கம்முன்னு இல்லை, அதை சாப்பிட்டே ஆகணும்னு எங்களுக்கு தெரியாமலே அவன் கடிச்சிட்டு இருக்கான். கடிச்சிட்டு கத்துன்னு கத்துறான். அதை விட ஊறுது. நம்ம ஊறும் அது. சரி அப்போ தெரியல, ஆனால் அவன் கத்துக்குள்ள இதை பாருங்க காயம் மூக்கெல்லாம் பட்டுது. கட்டக்குள்ள தெரியல. அடுத்த நாள் வந்து அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி புண்ணு மாதிரி செவந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொப்பளமா காஞ்சி கீழே விழுந்துரும். அது மாதிரி பண்ணி வச்சிருக்கான். மூக்கு இங்க பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. தேங்காய் எண்ணெய் வச்சா சரியாயிடும். தேங்காய் எண்ணெயும் வைக்க விட மாட்டோம். கட்ட மூஞ்ச காட்டு. வீச மூஞ்சில ஒரு இடம் கூட பாக்கி இல்லாத இடமே இல்லை. மண்டையில, கண்ணாண்ட, இங்க எங்கெங்கோ முட்டில நிறைய மூஞ்சில ஒரு இடம் கூட இவன் பாடியில வந்து காயம் இல்லாத இடமே இல்லை. அவ்வளோ காயம். நிறைய உப்பு பெற்று குழம்பே இன்னும் கூட்டி ஊத்தல, தண்ணி ஊத்தணும்ல நிறையா. என்ன கை கழுவுறா? கை கழுவி பார்த்தேன். புளி உப்பு போட்டு அந்த உப்பையே கடிச்சு தண்ணியில இது பண்ணேன். உனக்கு 4 இரு அப்பா உனக்கு 4 தானே கொடுத்தேன். நான் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு போய் அழுகுறாரு இவர். நான் 4 முட்டை தானே உனக்கு கொடுத்தேன். போ. மீன் போடுறாங்க, கொதிக்குது நல்லா குழம்பு. இது மஞ்சாத்தூள் என்ன காய்ச்சி அடிக்கணும். மஞ்சாத்தூள் மீன் மாங்காய் இருந்துச்சுல்ல, வெந்து போச்சுமா. கரையிற மாதிரி மீதி மீனை மிளகாத்தூள் போட்டு பேசி. சரி வறுத்துடலாம். போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீன் வறுக்க போயிடலாம். எப்பவும் போல் நம்ம மணக்காடு மசாலா போட்டு மீனை வறுத்துடலாம். 1/2 எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக போடுவா? ஆமாம்மா, போட்டதான் கழிச்சு தெரியாது. எலுமிச்சம்பழம் மீன் நொந்து போயிருந்தாலும் அது மீன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வெளியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அது சாப்பிட பார்த்தா தெரியும் அது என்னன்னு. சரி, நம்ம எலுமிச்சம்பழம் எப்பவுமே போட்டுருவோம் மீனுக்கு எப்பவுமே. அதனால் எடுத்தோன்னே எலுமிச்சம்பழம். நம்ம மணக்காடு மசாலா இருக்கு பெரிய பாக்கெட்டில். நான் வந்து இதில் கொட்டி வச்சுருக்கேன். மணக்காடு அதில் உப்பு இருக்கும் மணக்காடு மசாலாவில். அதனால உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி போடும். போடு. போடு போடு. பத்தாது. ஓகேவா? போடு. அதே தான் பூரா உப்புமா. ஆமாம், பத்தாது, இன்னும் கொஞ்சம். வந்துட்டான்டா வீட்டு ஆளு. வந்துட்டா பாரு.
வாசின்னு சொல்லக்கூடாது. இவருக்கு இப்ப முடி வளர்ந்துருச்சு நிறையா. இன்னும் ஒரு மாசத்துல நாங்க ஹேர் கட் பண்ணுவோம். போதும். நான் வேற ஆன் பண்ணிட்டா வச்சுக்கிறேன். நீ ஏதாவது பண்றீங்களா பண்ணுங்க. லெமன் வந்து புரிஞ்சு போட்டுட்டே இருக்கான். இவன் ஆல்ரெடி 1/2 எலுமிச்சம்பழம் போட்டான். இவர் வந்து நானும் போட போறேன். நீயும் போட்டியா? போதும். நம்ம மீன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சு ஊத்திக்கலாம். ஓகே டன். மசாலா போட்டு தடவி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம கல்ல வச்சு போட்டு எடுத்துடலாம். சரி. ஒரு பூஞ்சி விட்டுக்கினே இருக்கிறான் பாரு. விட்டுக்கினே இருக்கிறான் பாரு. போதும்டா விட்றா. இன்னைக்கு ஒரு புடி செமையா இருக்கா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ரெடியா? ஓகே ஓகே. இது தட்டை காட்டுனா நான் ஊட்டிட்டு இருக்கேன். நான் அப்போ ஊட்டி வச்சனே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். நீ அவர் அங்க ஏதோ திருட்டு தில்லாலங்கடி வேலை பண்றாரு. எட்டி பாக்குறாரு. நீ எப்படி இருக்குன்னு சொல்லு, சாப்பிட்டு பார்த்துக்கோ. மீன் குழம்பும் நல்லா இருக்குது, வறுவலும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா ஃப்ரெஷ் மீன் தான். இவர் டவுட்டோட மீன் நல்லா இருக்குமா அப்படின்னு சோறு தூக்கிட்டு பார்த்தாரு. நல்லா ரெட்டா இருந்தது. இல்லை பாதி மீன் ஒரு மாதிரி முக்கா படுத்தாரு. ஒரு நாளுக்கு அப்புறம் மீன் குழம்பு நல்லாதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு சொல்றத வச்சு பார்த்தா. ஏன்னா 1 மாசம் ஆச்சா, எனக்கே ஒரு டச் விட்ட மாதிரி ஆயிடுச்சு மீன் குழம்பு. பாப்பா வச்சாதானே 1 மாசத்துக்கு மேல இருக்கும்ல. இருந்தாலும் நம்ம வாரத்துல 4 நாள் சாப்பிடுவோம். ஆனா இப்ப நம்ம 1 மாசமா சாப்பிடல. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி மீன் குழம்பு எனக்கே கொஞ்சம் இதுவாயிடுச்சு. கண்டினியூவா மீன் குழம்பு. இந்த 1 மாசம் ஃபுல்லா புரட்டாசி முடியல. புரட்டாசி ஃபுல்லா 3 சனிக்கிழமை வரைக்கும் நாங்க சாப்பிடல. ஆனா நாங்க விரதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணல. இருந்தாலும் நாங்க சாப்பிடல. மீன் வரல, வாங்கல, எல்லாம் செய்யவும் இல்லை. சொல்லதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் வறுவல், மீன் குழம்பு வச்சு எனக்கு ஊட்டிட்டு இருக்கேன். தண்ணி ஊற்றி கவுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதான் நைஸா உட்காந்துட்டான் வடியில வந்து. வழிக்கு ஊன்ட்டியா? பின்ன தண்ணி கீழே ஊத்துனா வழிக்கு தான் விழுவேன். தேங்காய் எண்ணெய் வைக்கிட்ட அம்மா மூக்குல வச்சு விட்டுக்கா. செமையா இருக்குது இல்ல? நல்லா இருக்கு. சரி நாமளும் போய் சாப்பிடுவோம். வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். ஊட்டி விட்டுட்டு அம்மா சாப்பிடுறோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லு. பை பை. See you. Bye.